கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சின்ன அரிசிக்கார தெருவை சேர்ந்தவர் தங்கராஜ். கோரிக்குளம் பகுதியை சேர்ந்த ஷர்மிளா பானு என்பவரை காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். இதையடுத்து இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நிலையில் அவர்களின் காதலுக்கு சாட்சியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் தங்கராஜின் நண்பர் பிரேம்குமார் அடிக்கடி வீட்டிற்கு வந்து செல்வதோடு ஷர்மிளாவிடம் நெருக்கமாக பேசி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு இல்லாமல் ஷர்மிளாவை இன்ஸ்டா மூலம் தொடர்பு கொண்டு காதல் வலையும் வீசியுள்ளார் பிரேம்குமார். நாளடைவில் ஷர்மிளாவும் அந்த வலையில் சிக்கவே இருவரும் கணவருக்கு தெரியாமல் காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தாய் வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற ஷர்மிளா கணவனுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு பிரேம்குமாருடன் தப்பி சென்றுள்ளார். இதை அறியாத தங்கராஜ் தனது மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணையின் போதுதான் அவருக்கு உண்மை தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்திய போது தான் பிரேம்குமாரையே திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தனக்கு கணவர் குழந்தை என யாரும் வேண்டாம், எந்த சூழ்நிலையிலும் குழந்தையை கேட்டு வரமாட்டேன் என்று காவல் நிலையத்தில் கைப்பட கடிதம் எழுதி கொடுத்துள்ளார் ஷர்மிளா. இதனால் போலீசார் குழந்தையை தந்தை தங்கராஜிடமே ஒப்படைத்தனர். காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவி தன்னை விட்டுவிட்டு நண்பருடன் சென்று விட்டாளே என்ற சோகம் இருந்தாலும் அதனை மறைத்துக் கொண்டு தனது மகனை கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வந்துள்ளார் தங்கராஜ். ஆனால் ஓராண்டுக்கு பிறகு திரும்பி வந்த ஷர்மிளா குழந்தையை தன்னிடம் கொடுக்கும்படி கூறி தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு தங்கராஜ் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த மாதம் மட்டங்கால் கிராமத்தில் நடைபெற்ற உறவினரின் இல்ல நிகழ்ச்சிக்கு சென்றபோது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை ஷர்மிளா கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஷர்மிளா மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள தங்கராஜ் தனது குழந்தையின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் உடனடியாக குழந்தையை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். என் பிள்ளை உயிருக்கு ஆபத்து இருக்காவ, என்னையே வேணான்னு சொல்லிட்டு போனவா, பிள்ளை நல்லா பார்த்துக்க மாட்டாவா, எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பிள்ளைக்கு சூடெல்லாம் வச்சிருக்காங்க. என் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்தை நீங்கள் தான் வாங்கி தர முடியும். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.